சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டக்கின்ஸ் ஃபேமிலி சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ராகி ஃப்ரூட் சலாட் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முளைக்கட்டிய ராகி நான் எடுத்துருக்கிறேன். 5 மணி நேரம் நல்லா ராகியை ஊற வச்சுட்டு தண்ணி நல்லா வடிகட்டினதுக்கப்புறம் நல்லா டைட்டான ஒரு காட்டன் துணியில் நல்லா கட்டி வச்சுருங்க. அடுத்த நாள் காலையில் பார்க்கும்போது நல்லா இந்த அளவுக்கு முளை வந்திருக்கும். ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். 10 சின்ன வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பிஞ்சு வெள்ளரிக்காய் 2 வெள்ளரிக்காய் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மாங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேன். பச்சை திராட்சை சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 நெல்லிக்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ஆப்பிள் சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மாதுளம்பழம் பாதி எடுத்து வச்சுருக்கிறேன். ஏலக்கி பழம் சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். ஸ்டீம் பண்ணி வச்சுருந்த ராகியை சேர்த்துக்கலாம். சாட் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ட்ரை மேங்கோ பவுடர் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகு ஜீரகத்தூள், நார்மலாக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி தோசை இந்த மாதிரி ஹெவியாக சாப்பிட்றதுக்கு பதில் இந்த மாதிரி ஒரு தடவை நம்ம சாப்பிட்டோம்னா இடையில பசிக்காது, ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். வெயிட் லாஸ்க்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை இனிப்பு, புளிப்பு, துவர்ப்பு எல்லாமே அடங்கி இருக்குது. ரொம்ப ஹெல்த்தியாகவும் சுவையாகவும் இருக்கும். அயன், கால்சியம், விட்டமின் சி, விட்டமின் டி எல்லாமே அடங்கியிருக்கு. ஸ்ப்ரவுட்டட் ராகியில் அதிகமாகவே சத்துக்கள் இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ.